என்னமா பண்றீங்க? எக்ஸாம் வருது, படிக்காம போன் ஓடிட்டே இருக்கிறீங்க. பைபிள் படிச்சீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? புக்ஸ் எப்பமா படிக்க போறீங்க? படிச்சாதானே நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும், உயர்ந்த பதவிக்கு வர முடியும். பைபிள்ல பேதுரு அங்கிள் எல்லாம் படிச்சாராமா? அவன் எல்லாம் படிக்கவே இல்லை. ஓ, படிக்காத லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ பைபிள்ல படிச்சவங்க லிஸ்ட் கூட இருக்கு, தெரியுமா? தெரியாதா? கேளுங்க. பைபிள்ல லூக்கா என்கிற மருத்துவர் இருக்கிறார், சிப்பிரால் பூவால் என்கிற நர்சஸ் இருக்கிறாங்க, சேனா என்கிற லாயர் இருக்கிறாரு, கொர்னேலியு என்கிற நூற்றுக்கு அதிபதி இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, தியோன்சியு என்கிற ஜட்ஜு கூட பைபிள்ல இருக்கிறாங்க. யோசேப்பு என்கிற ஒரு உயர் பதவியில இருக்கிற அதிகாரி கூட பைபிள்ல இருக்கிறார். அவர் பேருக்கு முன்பாக கணம் பொருந்திய என்று குறிப்பிட்டிருக்கு. அப்படின்னா என்னம்மா? கணம் பொருந்திய அப்படின்னா மதிப்புக்குரிய, ஹானரபிள் என்று பொருள். உங்க பேருக்கு முன்னாடி ஹானரபிள் அப்படின்னு இருந்தா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும். அதுக்கு படிக்கணுமா? பைபிள்ல படித்தவர்களும் உயர் பதவியில இருந்தவர்களும் இயேசுவை விசுவாசித்து இயேசுவுக்காக வாழ்ந்தாங்க. நீங்களும் இயேசுக்காக வாழ்வீங்களா? நிச்சயமா நாங்களும் வாழ்வோம்.